ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து அந்த பாணி. ஸோ நம்ம சைவ சாத்திர நூலில் இரண்டாவது நூலாக திருக்களிற்றுப்படியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். 2 பதிவுகள் பார்த்துட்டோம். ஒருவேளை பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், பாருங்கள். ஸோ இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி 21வது பாட்டிலேருந்து 30வது பாட்டு வரைக்கும் பவ்வத்து பாட்டாக பார்த்துருக்கோம். ஏன்னா மொத்தம் 100 பாட்டு தான். ஸோ அதனால் பவ்வத்து பாட்டாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். 21வது பாட்டு அழகாக இருப்பாருங்க. செய்யும் செயலே செயலாக சென்றதமை பையக் கொடுத்தார் பரம் கெட்டார். ஐயா உழவும் தரிசும் ஒருமுகமே ஆனால் இழவுண்டோ சொல்லா இது. பாருங்க, செய்யும் செயலே செயலாக இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்வும் நம்ம செய்யக்கூடிய செயல்தான் செயல், இதுதான் உண்மை, இதுதான் நமக்கு நித்தம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலையோடு நம்ம இங்கே நடந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், இந்த பிறவி சுமை அப்படிங்கிறத நம்மளை விட்டு போகவே போகாது. இது இல்லை, இது மாயின்னு உணர்ந்து இதற்கு அப்பாற்பட்ட நிலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்கிறது உணரும் பொழுது தான் இந்த சுமையை நம்மளால் கீழே இறக்கி வைக்கவே முடியும். இந்த உலக வாழ்வுகளோடு நம்ம ஈடுபட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், ஒரு இடத்துல கடன் பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதான் அடுத்து வர்றது. ஐயா உழவும் தரிசும் உரமுகமே ஆனால் இழவுண்டோ சொல்லா இது. ஒரு இடத்துல கடன் பட்டிருக்கோம் அப்படின்னா, கடன் பட்ட கடனை காசாக கொடுக்க முடியல, சரி நான் வேலை செஞ்சு கழிச்சிட்றேன் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி செய்யலாம். ஆனால் வேலை செஞ்சு கழிச்சிட்றேன்னு சொல்லியும் போட்டு அந்த இடத்துல வேலை செய்ய போய் செய்யறதுக்கு வேலை தெரியலன்னு என்ன பண்ணுறது? கடனையும் கழிக்க முடியாது, செய்யறதுக்கு உண்டான வேலையும் தெரிய முடியும், எச்சா சிக்கலில் மாட்டிடுவோம். இந்த உலக வாழ்வு அப்படிப்பட்டது தான். இங்கே இருக்கிறது இங்கே கடன் பட்டோம், நம்மளுடைய எண்ணத்தினால இங்கே வந்தோம், அந்த எண்ணம் மேலே மேலே கூடிக்கிட்டே இருக்கு, இங்கே கடன் பட்டுக்கிட்டே இருக்கும். வாழ முடியுதான்னு கேட்டால் இல்லை, துன்பக்கடல் நம்மளை போட்டு வாட்டுது. அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலை என்ன, இங்கே ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், எப்படி போகிறது, இந்த அலசி ஆராயும் பொழுது தான் இதிலிருந்து தப்பிப்பதற்கு உண்டான ஒரு வழி உண்டு. இப்போ அது என்னன்னு கேட்டால் நம்ம சொல்லணும் இல்லையா? ஆசிரியர் அடுத்த பாட்டிலே அதை சொல்கிறாரு பாருங்க. ஆதார யோகம் நிராதார யோகம் என மீதானத்து எய்தும் விதி இரண்டே, ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே ஆக்கும் பொருளாம் ஒன்று, ஆக்கா பொருளே ஒன்றாம். அழகான பாட்டு, படிக்கும் பொழுது ஒரு மாதிரி குழப்பற மாதிரி இருந்தாலுமே அழகான பாட்டு. அதாவது தியானத்தினுடைய 2 நிலைகள் இருக்குது, ஆதார யோகம் நிராதார யோகம் அப்படின்னு சொல்லி. நம்ம பதஞ்சலி யோக சூத்திரம் அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அந்த வீடியோஸில் இருக்குது. பதஞ்சலியர் என்ன சொல்கிறார், அதே ஆசிரியரும் இதை தான் சொல்கிறார். என்ன, ஒரு பொருளின் மீது கவனத்தை வைத்து தன்னிலை மறத்தல்ங்கிறது ஒன்று, அது ஆதார யோகம், சரிங்களா? அந்த ஒரு பொருளின் மீது கவனத்தை வைத்து தன்னிலை மறத்தல் அப்படிங்கிற ஒரு நிலையை தாண்டும் பொழுது எதன் மீது கவனம் வைத்தோம், யார் கவனம் வைப்பது, கவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 நிலைகளும் இல்லாமல் போயிடும். அதுக்கு பேர் நிராதார யோகம். நான் அதை கவனிக்கிறேங்கிற அந்த 3 நிலைகளுமே இருக்காது. முதல்ல தன்னிலை மறப்பதற்காக நான் அதை கவனிக்கிறேங்கிற 3 நிலை இருந்தது, அது ஆதார யோகம். அதையும் கடந்து போகும் பொழுது நான் அதை கவனிக்கிறேங்க, இந்த 3மே இல்லாமல் போயிடும், அதுக்கு பேர் நிராதார யோகம். இது 2 தான் சமாதியினுடைய உண்மை நிலை. முதல் நிலையில் சமாதி வாய்க்கும், ஆனால் இன்னும் பற்றோடு இருப்போம். பற்றுனா என்ன, எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு தான் சமாதியில் இருக்கும். அதை தாண்டும் போது அதுக்கு பேர் தான் நிருவிகற்ப சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டும் போது அதுக்கு பேர் நிராதார யோகம். அப்போ தான் முழுக்க போய் பிறவா நெறிக்காக தியானம் செய்கிறேன் அந்த நிலையுமே மறந்துடும். அதுவுமே எனக்கு தேவைங்கிறது இல்லைங்கிற ஒரு நிலைக்கு போகும்பொழுது அவர்களே முக்தி பேர் அடைந்தவர்களாக கடவர், சரிங்களா? ஸோ அந்த ஒரு இடத்துக்கு அப்போது அந்த மாதிரி 2 விஷயம் இருக்குது. என்ன சொல்கிறாரு, ஆதார யோகம் நிராதார யோகம் என மீதானத்து எய்தும். மீதானம்னு மேலே அர்த்தம். உண்மை நிலையை அடைவதற்கு 2 வழி உண்டு. அந்த ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே ஆக்கும் பொருளாம் ஒன்று, ஆக்கா பொருளா ஒன்றாம். இப்போ நம்ம பார்த்து எதையாவது ஒன்று மேலே கவனம் வைக்கிறோம்ல, அதை ஆக்கக்கூடிய பொருள் ஒன்று தான்னு சொல்லலாம், அந்த இறை தான்னு சொல்லலாம். ஆனால் அந்த உண்மையாலுமே இந்த இறைங்கிறது போகும்பொழுது அது ஆக்குன பொருள்னு சொல்கிறதுக்கு கூட அந்த தன்மை இல்லை, அதெல்லாம் தன்மைக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பொருள் இதை ஆக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விளக்கம் எப்போ வரைக்கும் இருக்கும், ஆதார யோகம் ஒன்று மேலே கவனம் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கும். உண்மையான இறையோடு போய் ஒன்றரை கலக்கும் பொழுது இது ஆக்கியதுன்னு சொல்கிறதுக்கே அங்கே இல்லை, அது எல்லாமாவுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு போயிடுவோம். இந்த இடத்திற்கு போகும்பொழுது தான் பிறவா நெறிங்கிறது நமக்கு வாய்க்கும் அப்படிங்கிறது ஆசிரியருடைய 2 பாட்டு தாங்க முடிஞ்சுதான், டாப்பிக்கே முடிஞ்சு வச்சு. 100 பாட்டில் 2 பாட்டில் புரிஞ்சு வச்சா, அப்போ இன்னும் எவ்வளோ பாட்டில் அவர் சொல்லியிருக்காரு, 100 பாட்டு எழுதியிருக்காரு, 22வது பாட்டில் இவ்வளோ செய்தி இருக்குது. பின்னி எவ்வளோ இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரும் பாருங்க. ஆக்கி ஒரு பொருளை ஆதாரத்து அப்பொருளை நோக்கி அணுவில் அணு நெகிழ பார்க்கில் இவனாக்கை தான் ஒழிந்திட்டு ஏகமாம் ஏகத்து அவனாக்கை ஆதாரமாம்.
எல்லாத்தையும் ஆக்குனது ஒரு பொருள். அது என்னன்னு தேடி பார்க்கும் பொழுது அணுவுக்குள்ள அணுவாக இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு சிறுக 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 பார்த்துக்கிட்டே போகும்பொழுது ஒரு கட்டத்தில் அப்படியே அதுக்கு மேலே விளக்க முடியாத அளவுக்கு அப்படியே ஏகமாக அப்படியே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை போகும். அதை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை யாரொருவனுக்கு வாய்க்கிறதோ அவனுக்கு நான் அப்படிங்கிற அந்த ஒரு அகம்பாவம் அவனை விட்டு அழிந்துவிடும். ஏன்னா மொத்தமாக 3 மலம், ஆணவ மலம், கண்ம மலம், மாய மலம்னு சொல்லி இந்த கண்மமும் மாயையும் இந்த சமாதியெல்லாம் எய்யும் பொழுதே நமக்கு போயிடும். ஆனால் அந்த ஆணவ மலம் மட்டும் போகாது. இறையோடு மறுபடியும் ஒன்றரை கலக்கும் பொழுது அந்த ஆணவ மலம் முழுக்க நீங்கும். சரிங்களா? அப்போது அந்த சமாதி வாய்க்க பெற்று அங்கே போகும்பொழுது அணுவில் அணு நெகிழப்பாக இருக்க பண்ணு இன்னும் குறி 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 போனோம். ஒரு கட்டத்தில் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு இடத்துல அப்படி நிசப்தமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகும்பொழுது அங்கே போகும்பொழுது நம்மளுடைய ஆணவம் அப்படிங்கிற அந்த மலமும் நீங்கும். அவன் ஏகமானது ஒரு தன்மையாக இறை போலவே, இறை போல இல்லைங்க, அவன் இறையோடு கலந்துருவாங்க. அவ்வளோதாங்க. நான் இறைங்கிற தன்மை அங்கே இருக்காது. அதுக்கு மேலே அங்கே இறை மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் அவங்களால போக முடியும் அப்படிங்கிறாங்க. கொண்டது ஒரு பொருளை கோடிபட கூறு செய்யின் கொண்டவனும் அப்பரிசே கூறுபடும். கொண்ட இருபொருளும் அன்றியே இன்னது இது என்னாது ஒரு பொருளேயா இருக்கும் உற்று. இப்போ கொண்ட பொருள்ங்கிறது இந்த உடல், ஆன்மா, இதெல்லாமே. ஆன்மா இந்த உடலுங்கிற ஒரு தன்மையோடு வந்திருக்கு. இது கொண்ட பொருள். இதோடு அப்படியே அமர்றோம். இது யார், என்ன, ஏது, என்ன அப்படிங்கிற வந்து ஆத்ம விசாரணை பண்ணுறோம். இது ஒவ்வொன்றா கூறுபட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த நான் என்ற அகம்பாவம் பிளவுபட்டுக்கிட்டே இருக்குது. இது எதுவும் நிலை இல்லைன்னு தெரியுது. இந்த போல் ஒன்று கூறு செய்து போகும்பொழுது பொருள் கூறுபடுவதற்கு ஏற்றார் போலவே கூறு செய்கிறவனும் பிளந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பான். அவனும் கூறுபட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பான். இந்த கூறுபடும் பொழுது நானும் கூறுபட்டேன், அதுவும் கூறுபட்டதுன்னு ஒரு தன்மை இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? நான்கிற அந்த ஆணவ மலம் கூறுபடும் பொழுது நான் ஒருத்தன் என்னுடைய ஆணவங்கிற இந்த 2 பொருள் பிளந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ 2 தன்மை இருக்குது. இந்த தன்மை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இறையோடு ஒன்றும் பொழுது இந்த நான் கூறுபடுத்தினேன்னு சொல்லக்கூடிய இந்த 2 தன்மையெல்லாம் அங்கே இருக்காது. அங்கே என்ன இருக்கும்? இறைங்கிற தன்மை மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு பொருளேயா இருக்கும் உற்று, அவ்வளோதான். நீ இறையோடு கலக்கும் பொழுது இந்த நான் அதுங்கிறதெல்லாம் கிடையாது. அங்கே இறை மட்டும்தான். அந்த அளவுக்கு ஏகமாக சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக அந்த இடம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு. இதற்கு என்ன வழி, எப்படி போக கேட்போம் இல்லையா? பாருங்கள். அஞ்செழுத்துமே அம்மை அப்பர் தம்மை காட்டுதலால் அஞ்செழுத்தை ஆறாக பெற்று அறிந்தே அஞ்செழுத்தை ஓத புக்குள் மதியும் கெடில் உமைகோன் கேதம் அற வந்தளிக்கும் கீழ். ஸோ அந்த உண்மை நிலை அப்படிங்கிறதுக்குள்ளே சென்று அடைவதற்கு அம்மையப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை விளக்குவதற்கு, அதை உணர்வதற்கு ஏது ஒரு பொருள் அப்படின்னு கேட்டால் 5 எழுத்து நமசிவய அப்படிங்கிறது தான். இந்த நமசிவய யார் வேணாலும் சொல்லலாம். சிவய நம அப்படிங்கிறதுக்கு தீக்கை வாங்கணுங்கிறது சைவ சாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு நியதி. சரிங்களா? ஸோ இந்த நமசிவயவோ இல்லை சிவய நமவோ இதை ஓதும் பொழுது ஆறாக பெற்று அது வந்து நீங்கள் யார் மூலமாக பெற்றோ அதையே ஒருமுகமாக தியானித்து நிற்கும் பொழுது அந்த 5 எழுத்து உங்களுக்கு அம்மையப்பரை காட்டி கொடுத்து அந்த ஏகப்பரமான அந்த ஒரு தன்மையில் கொண்டு உங்களை நிறுத்திடும் அப்படிங்கிறது இதற்குண்டான. ஸோ புரிஞ்சிடுச்சா? இறையோடு ஒன்றரை கலக்கும் போது என்ன ஆகும், எப்படி கலப்போனுங்கிறத சொல்லி அதற்குண்டான வழியும் சொல்லிட்டார். 5 எழுத்தே இதற்குண்டான ஒரே வழி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டார். நிறைய வழிகள் இருக்குது, நிறைய சமயங்கள் நிறைய வழிமுறைகளை சொல்லுது. இந்த சைவ சாத்திர நூல் 5 எழுத்தை முக்கியமாக முன்னிறுத்தி காட்டுகிறது. அப்படி தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இதை சொன்னப்போ ஆகாதான்னு கேட்கக்கூடாது. சைவ நூல், சைவர் சொல்லக்கூடிய நூல், அதனால அது 5 எழுத்தில் இருக்குது. சரிங்களா? அப்படி எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து பாருங்க. ஆக்கப்படாத பொருளாய் அனைத்தினிலும் தாக்கி தான் ஒன்றோடும் தாக்காதே. இறையினுடைய விளக்கத்தை சொல்கிறார் பாருங்க. ஆக்கப்படாத பொருளாய் அனைத்தினிலும் தாக்கி தான் ஒன்றோடும் தாக்காதே நீக்கி உடன் நிற்கும் பொருளுடனே நிற்கும் பொருளாய் நிற்கை நிராதாரமாம். எல்லாத்தையும் படைச்சது அதுதான். ஆனால் அது எல்லாத்துக்கூடையும் இருக்குது. சரி, அதுதான் படைச்சது, அதனுடைய தன்மையில தான் எல்லாமே இருக்குது. ஆனால் எதனோடும் ஒட்டாமல் படைத்தவன் விலகி நிற்கிறான். எவ்வளோ ஒரு தன்மை பாருங்க. இறையினுடைய தன்மை எப்படி இருக்கும்? எல்லாம் தானாகத்தான் இருக்குது. ஆனால் எதன் மீதும் பற்று இல்லாமல் இறை விலகி நின்றுக்கிட்டே இருக்கான். நீக்கியுடன் நிற்கும் பொருளுடனே நிற்கும் பொருளுடனாய் நிற்கை நிராதாரமம். நீ அப்படிப்பட்ட அந்த பொருளோட அனைத்தையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளும் அந்த ஐந்தொழிலுடையோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த
இறையோடு அதுதான் எல்லா வேலையும் செய்யுது. ஆனால் எதன் மீதும் பற்று இல்லாமல் அது விலகி நிற்குது. அப்பற்றவனோடு நீ நிற்கும் பொழுது நீ நிராதார நிலையை எய்துவாய். அவன் நிராதார நிலையில் இருக்கான், நீ நிராதார நிலையில் இருக்கும் பொழுது அவனோட ஏகமாக போய் கலந்துருவேன். அவ்வளோதான். ஸோ எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இறைதன்மை முழுமையாக உணர்வது இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் இந்த வழியில் போய் இறைவனை பிடிக்க போகிறேன், ஒன்றும் பண்ண முடியாது. டேக் டைவர்ஷன் எடுத்து ரிட்டன் வேணால் இங்கேயே வந்துடுவோம், போகலாம் முடியாது. சரிங்களா? சரி. காண்கின்றது ஒரு பொருளை காண்கின்ற யோகிகளே காண்கின்றார் காட்சியற கண்ணுதலை காண்கின்றார் காண்பானும் காணப்படும் பொருளும் அன்றியே காண்கையினால் கண்டவரே காண். எல்லாரும் யோகத்தில் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேங்கிறாங்க. கண்ணை மூடிட்டு தானே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, எங்கே பார்த்த? முதல் கேள்வி. எண்ணமே இல்லைன்னு சொல்கிறேன், எண்ணமே இல்லாமையும் கண்ணையும் மூடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்னதை போய் பார்த்துனீங்க கேட்போம்ல. அப்போது அவர் தான் சொல்கிறார், காண்பதற்கு அரியதோர் பொருளை காண்கின்ற யோகிகள். சரிங்களா? காண்பதற்கு அரியதோர் பொருளை காண்கின்ற எப்படி? இந்த காணப்படும் பொருள் இன்றி காணப்படும் ஒரு நிலை. அது எண்ணமும் இல்லை, இந்த ஒரு காண்பதற்குண்டான ஒரு பொருளும் இல்லை, ஆனால் காட்சி மட்டும் இருக்குது. காண்பவன் காணப்படுவதுன்னு சொல்லக்கூடிய விளக்கமும் அங்கே இல்லை, ஆனால் காட்சி மட்டும் இருக்குது. என்னங்க அது? அது அப்படிப்பட்ட ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு நிலை. இடம் கிடையாது, அது அப்படிப்பட்ட ஒரு நிலை. அது விளக்கதற்கரியது. சரிங்களா? காண்பவன், காணப்படும் பொருள், காண்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய கருவி எதுவுமே இல்லை, ஆனால் காட்சி இருக்குது. அதுதான் இறை அப்படிங்கிறதோட ஒன்றரை கலந்த ஒரு நிலை. அது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறார் ஆசிரியர். வேறு எப்படி விளக்க முடியும்? போய் பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா? பேசாமை பெற்றதனர் பேசாமை கண்டனரை பேசாமை செய்யும் பெரும் பெருமான் பேசாதே என்னொன்றும் வண்ணம் இருக்கின்ற யோகிகள் பால் உள் நின்றும் போகான் உளன். பேசாமை அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை பெற்றவர்கள், பேசாமை அப்படிங்கிறதனுடைய உண்மைத்தன்மையை கண்டவர்கள், பேசாமைங்கிறத நிலை நின்ற உடனேயே இறையினுடைய காட்சி பெற்றாங்க பார்த்தீங்களா? பெற்றதோடு இறையோடு அப்படியே அந்த ஒரு ஒன்றரை கலந்து வேறு எந்த கவனமும் இருக்காது, பேசாமல் இருப்பாங்க. இந்த பேசாதேன்னா வாயில் பேசாமல் இல்லை, எண்ணம் எழாமல் அவங்க இருக்கும் பொழுது அவர்கள் எங்கேயும் தேட வேண்டாம், அவர்கள் உள்ளுர உறைந்திருப்பான் இறைவன். ஒரு காலம் அவர்களை விட்டு இறை நீங்குவது இல்லை அப்படிங்கிறார் ஆசிரியர். ஓட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தேற்றற்று நின்ற இடம் சிவமாம். நாட்டற்று நாடும் பொருளும் அனைத்தும் நானாவிதமாகி தேடும் இடம் அன்று சிவம். தேடி 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 ஓடிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் பொருள் சுகமானாலும் சரி, அருள் சுகமானாலும் சரி, ஓடி 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 ஒரு கட்டத்தில் முட்டி நின்று இதுக்கு மேலே போகிறதுக்கே இல்லை, இடமே இல்லையா? அதுதான் சிவம் இருக்கக்கூடிய தன்மை. சரிங்களா? அதுதான் சிவவாக்கிய ஐயன் என்ன பண்ணுறாரு? வேண்டுமென்ற வேட்கையை துறந்தவன் வேண்டுமென்ற அப்பொருள் விரைந்து காணலாக மெம்பர் அவருடைய சிவவாக்கியத்தில். அதுதான் ஓடி 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 போகிற அவங்க எங்கே தேடினாலும் கிடைக்கல. கடைசியில் ஐயோ சாமி என்னை உரியா நான் அப்படியேன்ட்டு பேசாமல் உட்காரும் போல அங்கே சிவம் அப்படிங்கிறது தன்னுடைய காட்சி, திருவரு காட்சியை காட்டி கொடுக்கும். அப்போது நாட்டற்று நாடும் பொருள் அனைத்தும் நானாவிதமாக தேடுமிடம் சிவம். நீ தேடி போய் ஒரு விஷயம் பொருள் போல நினச்சி ஒன்று தேடி போகிற, அது மறைந்தே இருக்கிறது. உன்னுடைய அந்த வேட்கை ஓயும் பொழுது அது தானாக வெளிப்படும். அப்போ என்ன? நீ அமைதியாக இருந்தால் தானாக இறை வெளிப்படும். ஓடுறதுனாலையோ உவையிறதுனாலையோ ஒரு பயனும் கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க அப்படின்னு. உணராதே யாதும் உறங்காதே உண்ணி புணராதே நீ பொதுவிலே நிற்கில். எந்த வேலையும் செய்யக்கூடாது உணராத, அதாவது இந்த உணர்வுகளுக்கு ஆட்பட்டு நிற்காத, உறங்காத, இந்த சோம்பல் கொண்டு நிற்காத, உறங்காதே உண்ணி புணராதே நீ பொதுவில் எதனோடும் கூடி நிற்காத. அப்போது எந்த சம்பந்தமும் இல்லாமல் நிசப்தம் அப்படியே அமைதியாக இருக்கும் பொழுது உணர்வறிய காலங்கள் சொல்லாத காலத்துடன் இருத்தி காலங்கள் மூன்றினையும் கண்டு, இந்த மாதிரி அப்படியே அமைதியாக எதனோடும் ஒட்டாமல் அப்படி விலகி நீ அமைதியாக அந்த இடத்துல இருக்கும் பொழுது முக்காலங்களினாலும் விளக்க முடியாத காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு காலத்தையே படைத்து காலத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாதனோடு கூடி நிற்கக்கூடிய வாய்ப்பு அமையும் பொழுது முக்காலங்களும் உனக்கு ஒரு போல தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன? இறை போல ஏக பரம்பொருளாக அனைத்தும் அறிந்தது ஒரு ஆளாக நீயும் மாறி விடுவாய் அப்படின்னு. அப்போ இதுக்கு என்ன இருக்கணும்? இறை எப்படி ஏதொன்றையும் எல்லாத்தையும் படைச்சி சாமி, ஆனால் அது எப்படி ஒட்டாமல் நிற்கிது, அதுபோல் நீயும் ஆகணும். அப்படி பேசாமல் அமைதியாக இருந்தேன்னா இந்த ஒரு நிலை உமக்கு வாய்க்கும் அப்படிங்கிறாரு ஆசிரியர். ஸோ இதான் 10 பாட்டு, அழகான பாட்டு இல்லைங்களா?
ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்ததா, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிறுவனங்கள் நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி.